சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/6/2024 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 26ஆம் நாள், துவிதி திதி இன்று மதியம் 3:56 வரை, திருவாதிரை நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஏதேனும் ஒரு நல்ல சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ஒன்றை அறிமுகம் செய்து அதன் மூலமான பணவரவு, பொருள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படியே 2ஆம் இடத்துல தன வீடு இல்லையா, பணம் வருவதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய வீடு, குடும்பம் அமைவதற்கான ஒரு கணவன் மனைவியாக ஆகக்கூடிய அமைப்பு அல்லது குடும்பம் ஒட்டுமொத்தமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கு குரு மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, நான் ஒரு எளிய வியாபாரியாக இருக்கிறேன், ஒரு எளிய விவசாயியாக இருக்கிறேன், அல்லது ஒரு சாலை ஓரத்தில் ஒரு தொழில் அமைச்சிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நிரந்தரமான தொழில் அமைப்புகள் அல்லது பண வருமானம், இந்த மாதம் எவ்வளோ வருதுங்க, போன மாதம் இதை விட வருமானம் கம்மிங்க, அடுத்த வருஷம் எவ்வளோ வரும்னே தெரியாதுங்க, இந்த மாதிரி ஒரு நிரந்தரமில்லாத ஒரு அமைப்புகள், வருமான அமைப்புகள் இருக்கின்றன என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இப்போது ஒரு நிரந்தரமான அமைப்புகள் உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாசமானால் இவ்வளோதாங்க வரும் அப்படிங்கிறது அதுவே போரும் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு அடையாளம் தெரியக்கூடிய, எந்தெந்த வியாபாரத்தை, எந்த வேலையை செஞ்சால், எந்த தொழிலை செஞ்சால் இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நன்றாக இருக்கும் என்பது போன்ற சில அமைப்புகள், தொடர் அமைப்புகள் இந்த வாரத்திலேயே தெரியக்கூடிய ஒரு சுபமான, மங்களமான நல்ல நாளாக இந்த நாளை மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம். பெரியவர்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. ஒரு பேரம்பேத்திகள்கிட்ட இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுவரைக்கும் பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அப்பா, தாத்தா உங்களுடைய பேச்சை நான் கேட்குறேன், பாட்டி, அம்மா நான் உங்களுடைய பேச்சை கேட்குறேன், நீங்கள் சொன்னது தான் சரி என்பது மாதிரியான இளையவர்களுடைய மனமாற்றத்தை பார்த்து அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கக்கூடிய, நல்லா இருப்பப்பா நீ அப்படின்ற மாதிரியான ஒரு நற்சொல் சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்போது வயதான பெரியவர்கள், மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை எது என்பதற்கான ஒரு அடையாளங்கள் தெரியும். அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இனிய சம்பவங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு 3 சுபகிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாள். அதோடு கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சுபத்தன்மை ராசி அடைகிறது அன்றைக்கெல்லாம் மனசு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. எதை செய்தாலும் ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல நிலையில் மனம் சற்று தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை. இதுதான் நமக்கு சரி, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு சரி, இது நம்ம வேலைக்கு சரி, தொழிலுக்கு சரி, இதை வைத்து, இந்த நூலை வைத்து அப்படியே பிடித்து கொண்டே போனோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது போன்ற நல் எண்ணங்கள், முதிர்ச்சியான சில சம்பவங்கள், சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசியில் குரு இருக்கிறார். 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். இந்த 5, 7, 9ஆம் இடங்கள் என்பது என்ன, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சில பல பாக்கியங்களை தரக்கூடிய அமைப்பு இப்போது குரு பகவானுக்கு உண்டு. 7ஆம் இடத்தை சுவர் பார்ப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படியே திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த மனதுக்கு நீவர், மனம் போல மாங்கல்யம்னு பெண்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஆண்களுக்கும் அது பொருந்தும். இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அப்படியே இது பண்ணுறாங்க, அல்லது அந்த பெண்ணுடைய தாய் தகப்பன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான கல்யாண குழப்பங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் ஏக மனதாக பெரியவர்கள் சம்மதித்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே அந்த திருமண அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தம்பதிகளாக இருக்கிறவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய இனிய கருவுறுதல் நிகழ்வுகள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புன ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க வயதிற்கேற்றாற்போல நல்லவைகள் நடக்கிறத ஒன்று மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம்.
3 சுபகிரகங்கள் இன்றைக்கு ராசியிலே இருக்குது. குரு சுக்கிரன் புதன் மூவரும் அங்கே ராசியிலே இருப்பது கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போனீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்ததோ, எதை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தீங்களோ, ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன், ஒரு நிலைமையில் ஆணுக்கு ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்பது உண்மையே இல்லை. இது இருவரும் இணைந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமையில் அவங்கவுங்களுடைய மன அழுத்தம் எப்படி இருந்ததோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அளவிற்கு எந்த இடத்தில் சோகங்களும் துக்கங்களும் உங்களை தாக்கி இருந்ததோ அவைகளிலிருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்து நல்ல தன்மையை எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே படிப்படியான முன்னேற்றத்தை மனம் உணரக்கூடிய சிறப்பு சுப நாளாக அமைந்திருக்கிறது. 3 சுபர்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கின்ற இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல செலவுகள், சுப செலவுகளை குறிக்கக்கூடிய, வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் போய் பிழைக்கக்கூடிய, பயணங்களை குறிக்கக்கூடிய, சந்தோஷங்களை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இன்றைக்கு 3 சுபர்கள் கூடியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் உங்களுடைய லக்னாதிபதி, ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனத்திற்கு அதிபதியான புதன். எப்பெல்லாம் ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரோ, வலுவாகனா என்னங்க, நல்லவங்களோட சேர்ந்திருக்கிறாரோ, குரு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு அப்போது சுப பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. கடந்த ஒரு 3-4 மாதமாக பார்த்தீங்கன்னாலே மனசு கஷ்டமாக இருக்குங்க, இப்படி நல்லா இல்லை, உடம்பு நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லை, புள்ள நல்லா இல்லை, மனைவி இப்படி எப்படின்ற ஒரு குழப்பத்தில் கடந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது படிப்படியாக ஒரு 2 வாரமாக பரவாயில்லையே, ஏதோ நமக்கும் நல்லதுமா நடக்கிற மாதிரி இருக்கே, இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாத்தையும் நீட்டித்து செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, இன்றைக்கு ஏதாவது இந்த வாரத்தில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன? விரயங்கள் உண்டுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சுப விரயங்கள் உண்டுங்க, அதாவது நல்ல செலவுகள் உண்டுங்க. ஒரு வீடு வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது, கையில் சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு பணத்தை வந்து நல்லவைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. கடனே வாங்கினாலும் பரவாயில்லைங்க, அந்த கடன் வாங்கினதை வந்து ஒரு முக்கியமான செலவாக மாறி அந்த செலவு பின்னால் வருமானமாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சுப நாளாக, சுப விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் பலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. சொந்த ஊர்லேயே எவ்வளோ நாள் தாங்க இருந்துகிட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா எதிர்த்த வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரரு இன்றைக்கு இருந்தார், நகரத்திற்கு போனார், அங்கே போனார், வெளிமாநிலம் போனார், வெளிநாடு போனார், இன்றைக்கி பார்த்தா ஜாம்னு இருக்கிறார், வீடை கட்டிட்டார், வாசலை கட்டிட்டார், நிலம் வாங்குறார். அப்போ நானும் இருக்கின்ற இடத்துலேருந்து அப்படியே வெளியே மாற்றத்தின் மாதிரி போக முடியுமா முடியாதா? இந்த மாதிரியான குழப்பத்திலே இருக்கிறவங்களுக்கு தூர இடங்களுக்கு போவதன் மூலமாக, பயணங்களின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான 12ஆம் இடத்தின் அத்தனை சுப மாற்றங்களும், இதுதான் உண்மை. விரய செலவுகளாக இல்லாமல், ஆஸ்பத்திரி செலவுகளாக இல்லாமல், சுப விரயங்கள், சுப பயணங்கள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய இரத்த உறவினரிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய, பணம் கூட வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வெற்றி திருநாளாக இந்த நாள் அமையும். அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் எப்போவுமே நல்ல பலன்களை கொஞ்சம் சுருக்கித்தான் சொல்கிறேன். ஏன்னா அவரவருடைய ஒரு வயதிற்கு ஏற்றாற் போல் அஷ்டமச்சனி என்பது தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆயினும் இன்றைக்கு நான் முதல் வார்த்தையாகவே வெற்றி திருநாள்னு சொல்லிட்டேன். கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல தோல்வியை அடைந்தீர்களோ அந்தந்த இடத்தை அப்படியே வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப உயரிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அப்படி என்னங்க பெரிய விசேஷம்? 4 கிரகங்கள், அதில் 3 கிரகங்கள் சுப கிரகங்கள் 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இன்றைக்கு வலுத்து அமர்ந்திருக்கின்றன. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதோடு பத்தாம சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களும் வலுத்து அமர்ந்திருப்பது, அங்கே ஒரு நிலையில் உங்களுடைய யோக கிரகமும் தனாதிபதியுமான சூரியனும் வலுத்திருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்க இருப்பதை காட்டுகிறது. ஒரு 1-1.5 வருஷமாகவே கடகராசிக்காரங்க, அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இப்போ பாதிப்பில் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு 2023 பூச நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இல்லை. அப்படி நன்றாக இல்லாத எல்லாருக்குமே இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கக்கூடியதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு வழியை திறந்து விடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், அண்ணன் தம்பி வகைரா, பங்காளிகள் வகைரா, அல்லது ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது நிலத்தை பிரித்து கொள்வதில் ஏற்படக்கூடிய அமைப்பு. சென்ற தலைமுறையில் எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க. ஆனால் இந்த தலைமுறை இளைஞர்களாக நாங்கள் சேர்ந்து இருக்க முடியாத, தொழிலை சேர்ந்து செய்ய முடியாத அளவில் அவங்கவுங்க அமைப்புக்கு அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் இன்னொருத்தர்கள். இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை கூட
கூட சுமூகமாக, தொழிலை கூட சுமூகமாக பிரித்து சென்று போக முடியாதவர்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல வாய்ப்புகள், அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் ஒரு வருஷமாகவே எதிலும் தோல்வி, கோர்ட்டு கேஸ் போன்றவைகள் வந்துவிடுச்சு. கடனை சரியாக கட்ட முடியல, இஎம்ஐ சரியாக போக முடியல. ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கிட்டேன், 4 மாதமாக கட்டலை, 3 மாதமாக கட்டலை, வருமானம் இல்லை, என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியல. இந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகி அந்த இஎம்ஐ, மாத வாடகை போன்ற அமைப்புகள், ஒரு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பணவரவுகள் வரக்கூடிய, நிம்மதிகள் வரக்கூடிய, சந்தோஷம் இது இங்கே தான் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல சுப முன்னேற்றமுள்ள ஆரம்ப முதன்மை நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பட்டம், பதவி போன்ற சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் எதை எதிர்பார்த்துருந்தீங்களோ, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தவங்க, ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்துருந்தவங்க, அல்லது இந்த இடத்துக்கு தான் போகணும், என்னுடைய லட்சியமே இதுதாங்க, வாழ்க்கை லட்சியமே கடந்த 10 வருஷமாக 5 வருஷமாக அல்லது பிறந்ததுலேருந்தே எனக்கு இதுதான் லட்சியம், ஆனால் அந்த இடத்தை என்னால் போய் அடைய முடியல, என்னுடைய குறிக்கோள் எட்ட முடியாத ஒரு தூரத்தில் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளில் எந்த துறையில் இருக்கிறீர்களோ, குறிப்பாக நான் கணிப்பொறி துறையில் இருக்கிறேங்க, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பெரிய ஆளாக வரணும், ஒரு லீடராக வரணும், மேனேஜராக வரணும், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு வர வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், பொதுநலவாதிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, சிறப்புகள், சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அரசு வேலை போன்ற கனவுகள் சித்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன், எல்லாம் சரியாக தான் சொல்கிறாங்க, நானும் நல்லா தான் பதில் சொன்னேன், ஆனால் ஒரு லெட்டரை காணோம் அல்லது ஒரு தகவலை காணோம், ஒரு மெயிலை காணோம், என்ன பண்ணுறதுனே தெரியல, வேலை கிடைத்த பாடில்லை. இந்த மாதிரியான ஒரு மனதிற்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்திலேயே வேலை நல்ல விதமாக கிடைத்துவிடக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நிர்பந்தத்தின் அடிப்படையில் டார்கெட் போன்ற அமைப்புகளோடு சம்மந்தப்பட்டவங்க, இந்த வேலையை செய்தால் தான் உங்களுக்கு சம்பளம், இத்தனை அளவுக்கு செய்தால் தான், இத்தனை பேர்கிட்ட பேசினா தான், இதை முடித்தா தான், அந்த டார்கெட்டை முடித்தா தான் சம்பளன்ற மாதிரியான ஒரு சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த டார்கெட் அமைப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, வியாபாரிகள் அனைவருக்குமே ஒரு சில நிலையில் இந்த உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையாத நிலைமையில் நல்ல விதமாக அவர்கள் அமையக்கூடிய ஒரு சூழல், வளர்ச்சிக்கான ஒரு முதலீடு கிடைக்காமல் இருக்குது, இன்னும் ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா இதை வச்சு நான் அந்த தொழிலை டபுள் ஆக்குவேன், ரெட்டிப்பாக்குவேன், இன்னொரு கிளை திறப்பேன் அல்லது ஒரு டீலர்ஷிப் எடுப்பேன். இந்த மாதிரியான முயற்சியில் இருக்கக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே தொழில்துறை முன்னேற்றங்கள், சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எல்லா நிலைகள்லையும் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் வரக்கூடிய 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், அதில் 3 கிரகங்கள் சுபத்துவமாக குரு, சுக்கிர, புதன் போன்றவர்கள் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய, எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய, கைக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை உங்களுடைய மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும், எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 5, 9ஆம் இடங்களில் சுபர்கள் இருந்தாங்கன்னா அந்த நாள் ரொம்ப தித்திக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், உங்களுடைய ராசிநாதனே இந்த பக்கம் சுக்கிரன், இந்த பக்கம் குருன்னு சொல்லிட்டு 2 நல்லவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய, உங்கள் மனசில் நல்லது நடக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நான் அடிக்கடி ராசிபலன் பகுதியில் இப்போதைக்கு கோச்சார ரீதியாக கன்னிராசிக்காரர்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த நல்லா இருக்கிறதுலையும் ஒரு வாரம் 1 மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாரமாக, மாதமாக இன்றிலிருந்தே அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் சொல்லிடலாம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல, அவரவருடைய தகுதி தராதரம் இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, எனக்கு இந்த மாதிரிங்க புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு தொழில் சரியாக அமையலை, எனக்கு குடும்பம் அமையலை, எனக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறது, அல்லது ஏதாவது வழக்கு இருக்கிறது, அல்லது தெரியாத்தனமாக இந்த இடத்துல போய் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இப்படி எப்படி மாட்டிக்கொண்டேன், அல்லது தகப்பன் அமைப்புகள், தாய் அமைப்புகள் இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சிலவைகள் இருக்கின்றன, சிலவைகள் இல்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மன கஷ்டம், பண கஷ்டம் அனைத்தும் தீரக்கூடிய
இருக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சிறப்பாக செழிப்பாக இருப்பதற்கான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எப்போதுமே 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படியே கிரகங்கள் பலனை தந்துடுறதில்லை. ஏதாவது ஒரு ராசி 2 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் இல்லையா, அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. பிறந்த ஜாதகத்தில் மட்டும் 6-8 தசாபுக்திகள் நடக்காமல் கொஞ்சம் யோக தசாபுக்திகள் நடக்குதுன்னு வைங்க, இப்போ நான் சொல்கிறத விட கூடுதலான நல்ல நன்மைகள் இருக்கும். பொருள் வரவு இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவரவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய தன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், ரொம்ப நாளாக இந்த வீடு நிலம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், அது மாதிரியான அமைப்பு. என்னுடைய வாழ்க்கை லட்சியமே இதுதான். வயதிற்கேற்றாற் போல லட்சியங்கள் மாறும் இல்லையா. ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய லட்சியம் 60 வயதுக்காரருக்கு வேறு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல எது உங்களுக்கு தேவை, எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அத்தனை பாக்கியங்களும் கிடைப்பதற்கான அடிப்படை அமைப்புகள் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவைகள் அத்தனையும் நீட்டித்து தரக்கூடிய யோக முதன்மை சுப நாளாக இந்த வாரத்திலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். எதிர்பாராமல் என்னங்க நன்மை நடக்கும், நம்ம ஒன்று நினச்சோம் இன்னொன்று நடந்ததுன்ற மாதிரி. குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு அடிக்கடி பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது குருட்டு பூனை தாங்க, ஆனால் சரியாக போய் பாஞ்சு அந்த இடத்த போய் அப்ரோச் பண்ணிடுச்சுன்ற மாதிரி நம்ம கண்ணை மூடிக்கிட்டே போனால் கூட சரியான இடத்துக்கு போயிடலான்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஐயா 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக அங்கேயே சுபத்தன்மையோடு இருக்கிறார். 8இல் குரு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது என்பது தூர இடங்கள் வெளியிடங்கள் போன்ற இடங்களில் மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு. அதாவது தாய் தமிழகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போயிருக்கிறவங்க, மாநிலத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற இடங்களில் பொருள் வரவு பொருட்சேர்க்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதைத்தான் எதிர்பாராத நன்மைன்னு சொன்னேன். பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது சமூக ஊடகங்களில் ஏதாவது ஒரு நல்ல தொடர்புகள் நல்ல அறிமுகங்கள் கிடைத்து அவர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒருத்தரை பார்க்காமலே அவர்கிட்ட காசு வந்துருச்சுங்க, ஒருத்தரை பார்க்காமலேயே ஒரு விஷயத்தில் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் நேர்மையான ஆளுன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்றாற் போலேயே அவங்க அந்த விஷயத்தை செய்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான சில பல அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட சில பல நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8 12ஆம் இடங்கள் எப்போவுமே சுபத்துவமாக இருந்தாலே தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். குறிப்பாக தென்கிழக்கு திசையிலிருந்து இப்போ நல்ல விஷயங்கள் வரப்போகுது. கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளோடு தொடர்புகள் கொண்டவர்கள், அந்த அமைப்பில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அங்கேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாகனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் இன்றைக்கி வலுவாக இருக்கிறார். ஐயா 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறேன், 4 சக்கரம் காருக்கு பதிலாக பைக்குக்கு பதிலாக கார் வாங்கணும், இருக்கிற காரை விட ஒரு உயர்தர கார் வாங்கணும் என்பது மாதிரியான கனவுகள் பலிக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய, அவைகள் அத்தனையும் நேர்மையான விதத்தில் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் இன்றைக்கி காலையில் இருந்தே அப்படியே ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். ஐயா பரவாயில்லைங்க, எதுவும் நம்ம எல்லாம் மீறி போயிடாது, நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போயிடாது, எதையும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற ஒரு தைரிய உணர்வுகள், எதை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதுன்னு அவங்கள இன்றைக்கு உங்களை பார்த்தாலே ஒரு சின்ன சந்தோஷம் மற்றவங்களுக்கு வரும். என்னங்க கொஞ்சம் பலபலன்னு இருப்பீங்க, பரபரன்னு இருக்கிறீங்க, பலபலன்னு இருக்கிறீங்க என்கின்ற மாதிரியான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு நல்ல விதமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல நடந்துக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 3 கிரகம் சுப கிரகம் இன்றைக்கி ராசியை பார்க்குதுங்க. குரு மட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல, சுக்கிரனும் அங்கே இருக்கிறார், குருவும் அங்கே இருக்கிறார், உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய சூரியனும் அங்கே இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்புங்க. வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு அதானங்க முக்கியமாக இருக்குது. படிப்பு வேண்டாம், வேலை வேண்டாம், நினைத்த ஒரு கணவன் வேண்டும், நினைத்த ஒரு மனைவி வேண்டும் என்பது
என்பது போன்ற, காதல் செய்தால்தான் திருமணம் நன்றாக இருக்கும் என்பது போன்ற ஒரு நினைப்பிலே இருக்கிறாங்க இல்லையா விருச்சிக ராசிக்கார இளைஞர்கள். அவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் யாரை நினைத்திருக்கிறீர்களோ அவர்களை பெரியவர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடிக்கடி நான் சொல்கிறது மாதிரி கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். விளையாட்டு போல் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அது பின்னாடி இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட ஒரு நல்ல விதமாக ஆலமரமாக வளர்ந்து ஒரு நல்ல விதமாக எங்களுக்கு பொருள் ரீதியாக நல்ல அமைப்புகளை ஈட்டி தரும் என்பது மாதிரியான ஒரு நல்ல துவக்கங்கள், நல்ல ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு இந்த வாரத்திலேயே அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் நல்ல உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்பு, அல்லது பாலிய பருவத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நண்பராக இருந்தார், நல்லா இருந்தார், திடீர்னு நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், அவர் இந்த ஊருக்கு வந்துட்டார், நான் படிப்பு முடிச்சிட்டேன், அவர் படிப்பு முடிச்சிட்டார், அவர் வேலை அப்படி போயிடுச்சு, என் வேலை இப்படி போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் அறிமுகமாகி அவர் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நன்மைகள் அதிகமுள்ள யோக நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இனிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 6ஆம் இடத்தில் இன்றைக்கு 3 சுபர்கள் அமர்ந்திருப்பது, அங்கே உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பது வலுத்த நிலையில் இன்றைக்கு யோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் எதுவுமே நல்லதாக நடக்கலை, அல்லது அப்பாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன கசமசா, அப்பா ஒன்று சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன், என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, அப்பா என் மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு பார்க்குறாரு, எனக்கும் ஒரு தனியாக மனசு இருக்குன்றதை அப்பா என்றைக்குமே ஒத்துக்கிறதில்ல. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், அவர் சொன்னதை படித்தேன், அவர் சொன்ன வேலைக்கு போனேன் அன்னைக்கு, ஆனால் இன்றைக்காவது இந்த விஷயத்தில் எனக்காவது ஒரு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு என்பது போன்ற சில விஷயங்களை தந்தையிடம் தெளிவாக மனம் விட்டு பேச முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளையவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் என்கின்ற அளவிற்கு ஒரு மாதிரியான நல்ல அனுபவங்கள் அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கோழி மிதித்து குஞ்சு முடமாகாதுன்னு சொல்லுவோங்க. என்ன இருந்தாலும் பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு தான் நினைப்பார்களே தவிர, ஏன்னா வாழ்க்கையுடைய ஆதர்சமே பிள்ளைங்க தானே, வாழ்க்கையே குழந்தைகளுக்காக தானே. 2 குழந்தைகள் பெற்றாலும் அந்த 2 குழந்தைகளையும் இந்த கண்ணில் ஒன்று அந்த கண்ணில் ஒன்றுன்னு வச்சு அந்த 2 குழந்தைகளுக்கான வாழ்க்கையை தானே பெற்றோர்களுக்கு அமைகிறது. ஆகவே ஒரு நிலையில் இளையவர்கள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம், வேலை மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல மாற்றம், மனமாற்றம் கூட ஏற்படுங்க. இந்த விஷயத்தில் இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கலைங்க, அப்போ என்னங்க அன்றைக்கி மாற்றம் நடந்ததுன்னு பார்த்தா உங்கள் மனசு மாறி இருக்கும். ஒருத்தரை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு வேலையை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து மாற்றங்கள், அபிப்பிராயங்களை அப்படியே மாற்றிக்கொண்டு அந்த மாற்றத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசிக்காரங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துறது இல்லை. அவரவருடைய ஜாதக அமைப்பின்படி, பிறந்த அமைப்பின்படி என்னென்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்றார் போல தான் மாற்றங்கள் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வீடு மாறலைங்க, மனசு மாறிடுச்சுங்க, இந்த மாதிரி இருக்கின்ற இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிளாக இருக்கக்கூடிய தன்மை, எதையும் எளிமையாக எளிதாக ஏற்றுக்கொண்டு கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, குழந்தை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய, மன நிறைவுகளை கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு குரு சுக்கிர புதன் போன்ற அத்தனை சுபர்களும் அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் எந்தெந்த துறை அமைப்புகளில் எங்கெங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, எது கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய யோக நாளாக, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 5 வருஷமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் எதுவும் தெளிவாக நடக்கலைன்றது தான் உண்மை. எல்லாத்துலேயும் சிக்கல், உருட்டல் புரட்டல் போட்டுக்கிட்டு இருந்தது. எல்லாத்துலேயும் வேலை, தொழில் அமைப்புகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை, கணவன் மனைவி பிரிவினை அல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கல, தொழில் நல்லா இல்லை, பண விஷயத்தில் புரட்ட முடியல, எல்லா இடத்துலையும் கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சு, வாக்கு தவறி போச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இவ்வளவு மன உளைச்சலை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்ததே இல்லை. எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கொண்ட என்னையே இந்த ஒரு 4-5 வருஷம், குறிப்பாக இந்த 2022-23 அசைச்சு பார்த்துருச்சே. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அப்படியே தீர்வுகள் அப்படியே நல்ல விதமாக வரக்கூடிய பரம்பொருள் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு மாத காலமாகவே கொஞ்சம் சிற்சில நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு. அவைகள் அப்படியே நீட்டித்து செய்யக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நல்லதாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும்.
பெண்வழி உறவுகளில் இது வரைக்குமே கொஞ்சம் கசப்புகள் இருந்தவர்கள், அக்கா தங்கச்சி உறவுகள் நல்லா இல்லை, கணவன் மனைவி உறவுகள் நல்லா இல்லை, ஒரு நிலையில் நான் ஒன்று சொன்னால் அது அக்கா தங்கச்சிங்க வேறு மாதிரி செய்கிறாங்க, அல்லது பக்கத்து சீட்டு பெண்மணிக்கும் எனக்கும் ஆகவே இல்லை, எல்லா இடத்துலையும் பெண்கள் பரவி வாழுகின்ற இந்த அமைப்பில் ஆணும் பெண்ணும் கலந்து தானே வாழ வேண்டியிருக்கு, இந்த அமைப்புகளில் கூட எந்த பெண்ணிடமும் எனக்கு தகராறு தான் வந்துக்கிட்டு இருங்க, இந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே பெண்களே வெளியே வந்து உதவிகள் செய்யக்கூடிய அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அந்தந்த வயது பெண்மணிகளின் மூலமாக நல்லவைகள், சந்தோஷங்கள், இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்தி தரக்கூடிய 5ஆம் இடத்து குருவால் சுக்கிரனால் இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் துவக்கமாகக்கூடிய ஒரு இனிய நாளான இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு குரு சுக்கிர புதன் அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுலேயும் கூடவே 7ஆம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார். மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ இன்றைக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எல்லா நிலைகளிலையும் கும்பராசிக்காரர்களுடைய மன பண பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படியே கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உழைப்புக்கு பக்கத்தில் உங்களால் யாரையுமே உங்கள் பக்கத்தில் வந்து நெருங்க முடியாது. வேலை அடிக்ட்டுனே சொல்லிடுவேன். குடும்பத்தை விட வேலை, தொழில், வியாபாரத்தை நேசிக்கக்கூடியவர்களான அனைவருக்குமே கடந்த 1.5 வருடங்களாக, குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, இந்த மாதிரி போனாலும் அந்த பக்கம் போனாலும், இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மாதிரி உதவாங்கன்னா நான் எங்கே போய் தாங்கிறது, எங்கே போய் சொல்கிறது, நான் உழைக்கிறது என்னமோ சரியாகத்தானே உழைக்கிறேன், உண்மையாகத்தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றன என்பது போன்ற எண்ணங்களில் மாற்றங்கள் எப்போது வரும் என்பதை வழிமேல் வெளி வைத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படியே எதிர்பார்த்து இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இந்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும், இந்த மாதம் வந்துடும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து மாற்றங்களே வராதா என்கின்ற ஏக்கங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8-12ஆம் இடங்கள் ஒரு நிலையில் நல்ல சுபத்துவமாக இருப்பது இன்றைக்கு ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போய், ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய தன்மைகளை கும்பராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது என்பதையும் ஒரு இடத்துல சொல்லிடணும். வடக்கு நோக்கிய பிரயாணங்கள் சில பேருக்கு இன்றைக்கு ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டின அமைப்புகள், திருநெல்வேலியில் இருப்பவர்களுக்கு சென்னையை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிமாநிலங்கள் போன்ற வடக்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கக்கூடிய, இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துல நம்முடைய பிரச்சனை தீரும், அல்லது தொழில் முன்னேற்றம் இருக்கும், தொழிலுக்கான உதவிகள் கிடைக்கும், அல்லது வியாபாரம், விவசாயத்திற்கு போன்ற ஒரு அமைப்பில் இன்றைக்கு இந்த பயணத்தின் மூலமாக ஒரு தெளிவான முடிவுகள், பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு திருப்பங்கள் சொல்லக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் பேர், புகழ், கீர்த்தி போன்றவைகளை பிரபலம் அடையக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடுவோம். அந்த அமைப்பில் இன்றைக்கு 3 சுப கிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்கிறது. எந்த துறையில் இருக்கிறீங்களோ உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின் பிரகாரம் எந்தெந்த தசாபுக்தி நடக்குதோ அந்த இடத்துல இன்றைக்கு ஓரளவிற்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நல்ல பேரை இழந்திருக்கிறீங்களே, உன்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்தேன்ப்பா, ஆனால் நீ இதை சொதப்பிட்ட, அவ்வளோதான், நீ இதுக்கு மேலே உன்னை இதால் செய்ய முடியாது என்பது மாதிரியான சில நேரங்களில் ஒதுக்கி வச்சுருப்பாங்கல்ல. குடும்பத்திலையும் சரி, வேலை தொழில் அமைப்புகளையும் சரி, உன் மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் நீ இப்படி செய்வன் நான் பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க, தன்னுடைய திறமையை தானே நம்பாதவர்கள், அல்லது திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காத அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அவை அத்தனையும் கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி மற்றவர்களிடம் பெயர் புகழ் வாங்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக விளையாட்டுத்துறை, காவல்துறை போன்ற உடுப்பணிந்து செய்யக்கூடிய செவ்வாயின் துறைகள் அத்தனையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே உங்கள்கிட்ட நான் இவ்வளோ இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்ன எப்படியா இவ்வளோ நாளாக எங்கேயா உன் திறமையை எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருந்தேன் என்கின்ற மாதிரியான ஒரு சிறப்பு நன்மைகள் இன்று மாலை 5 மணிக்கு உள்ளாகவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு திருமண அமைப்புகளில் கடந்த காலங்களில் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகியும் செட்டில் ஆகலை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, மனைவி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்குது, தாத்தா பாட்டிங்கிட்ட பிள்ளைய விட்டுருக்குறோம், ஒரு குடும்பமே ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி இதை நான் சமாளிக்கிறதுனே தெரியல, அல்லது மாதம் ஒரு தடவை தான் வர்றேன், 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வர்றேன், தூர இடங்களில் இருக்கிறேன், இது மாதிரியான சூழல்கள் அத்தனையுமே வருகின்ற ஒரு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு குடும்பம் இணைவதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடப்பதற்கான அத்தனை ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். தெய்வீக அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக உணர்வுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என
அனைத்திலும் சிறப்பான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, அத்தனையிலும் ஒரு நல்லவைகள் இருக்கக்கூடிய செழிப்பான நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு